அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு அதுக்கப்புறம் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த 5 புக்லெட் வந்து என்னென்ன வரும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் புக்கானவங்களுக்கு இன்றைக்கி நான் கொரியர் போட்டுருவேன். ஸோ அந்த 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு இதில் வந்து 150 ப்ராப்ளம் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணியிருப்பேன், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அது பாருங்கள், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் பார்த்து உடனே படித்து புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப எளிமையாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்படி ஷார்ட்கட்டில் இந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இந்த பாத் டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு நீட்டாக அந்த டயக்ராம் ஓரியன்டான கொஷின்ஸுமே வந்து கிரிட்டிக்கல் பார்த்து ஸோ அதுவுமே உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி பார்த்து டியூரேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இது ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ இமீடியட்டாக வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த கொஷின் புக்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் என்னுடைய எம்சிக்யூஸ் எல்லாமே ரெடி பண்ணது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணது. என்னென்னா இது வந்து எல்லாம் சொல்யூஷன் உடனே கொடுத்துருங்க சார், சொல்யூஷன் புக்லெட் தேவை அப்படின்னு நிறைய பேர் கேட்டதால் இந்த புக்லெட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், இல்லைனா அந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் கூட சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் கொஷின் புக்லெட்டுங்க. சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட் ஆல் யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்து, ஸோ இந்த புக்லெட்டை வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டா போதும், மொத்த சப்ஜெக்ட் மைண்டுக்குள்ளே ஓடியாந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது எங்கன்னா ஒரு இடத்துல மறந்துருக்கும்ல, அது இந்த புத்தகத்தை பார்த்தா அது மறந்துருக்காது, டப்புன்னு உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப 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 நேர்த்தியாக பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. 10 சாப்டருக்கு ஃபார்முலா, ரிசல்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினிஷன்ஸு, அது ரிலேட்டடான கான்செப்ட், அது எல்லாத்தையும் வந்து நீட்டாக இந்த ஒரு சிங்கிள் புக்லெட்டில் 10 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு அண்டு ஃபார்முலா புக்லெட்டை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், இல்லைனா அந்த காம்போ புக்லெட் கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து செகண்ட் புக்லெட். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் கொடுத்த கொஷின். ஸோ லாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக டெஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருங்க பாருங்கள். இது வந்து யூஜிடிஆர் மல்டிபிள் இன்டெக்ரல், ஜெகோபியன்ஸ், பீட்டா கமா ஃபங்க்ஷன்ஸ் அது ஓரியன்டாக டெஸ்ட்டு போட்டது. இதை பாருங்கள், இதை தாண்டி கொஷின் வராதுன்ற எப்படி மிஸ் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். A to Z மொத்தத்தையும் அடித்து நொறுக்கி தள்ளியிருக்கேன். இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டாவே போதுமானது, உங்கள் கையில் போஸ்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துணுங்க, அவ்வளோவும் முக்கியமானது. ஸோ எல்லா இன்டெக்ரலுமே அடித்து ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டேன். எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், மொத்தமும் இருக்குங்க இதில். இதை பாருங்கள், லேப்லாஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் மொத்தமும் இருக்குது. இதெல்லாமே டெஸ்ட் கொஷின். ஸோ அடுத்த டெஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஓடி போட்டிருப்பேன். ஓகே, இந்த போல் 2 புக்லெட் இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் கொஷின் வந்து 2 புக்லெட் இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் ஆகுதுன்னா மொத்தமாக 6000 கொஸ்டின். இது வந்து டெஸ்ட் சீரியஸ் கொஷின். ஓகே, இதை பாருங்கள், டெஸ்ட் சீரியஸ் கொஷின். ஓகே, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும், அதுதான் முக்கியம். இந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷின் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்யூஷன் வந்து நீட்டாக கொடுத்துருப்பேன். இந்த பிடி ஓரியன்டான கொஷின்ஸு 10 சாப்டருக்கும் இருக்கும். ஒரு சாப்டர் கூட மிஸ் ஆகிருக்காது. 10 யூனிட்டுமே இருக்கும். உங்கள் சிலபஸில் இருக்கிற 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ் இது மிஸ் பண்ணிடாமல் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், ஃபூரியர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய கொஷின் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், சைன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், ஓகே, அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின் புக்லெட்டு. இது வந்து ஒரு டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட்டா. அடுத்து பாருங்களேன், இது வந்து ஒரு 3வது புக்லெட் சொல்கிறேன். இது பாருங்கள், குரூப் தியரிலாம் இருக்கும். குரூப் தியரிலாம் வேறு மாதிரி கொஷின் இருக்கும். நான் வீடியோ பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவே போதுங்க, எல்லாமே ஓடி வந்துடும், ஒன்றுமே மிஸ் ஆகாது, பக்காவாக இருக்கும் இந்த கொஷின்ஸு. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். அவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு தியரமும் ஒரு ஏரியா கூட மிஸ் ஆகிருக்காதுன்னு வச்சுக்கேன். இதை படித்தா ஒரு கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்ஸை வந்து நீங்கள் என்னன்னு பார்ப்பீங்க. ஓகே, இது ஒரு புக்லெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோ சாப்டர் வைஸ் கொஷின் புக்லெட்டு. யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் 2500 ப்ராப்ளம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன். இது வந்து 10 சாப்டருக்கும் இருக்கும். இது வந்து சாப்டர் வைஸாக இருக்கிறது. இது தனி புக்லெட்டு 2500 ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்தா மொத்தமாக 6000 ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். 10 சாப்டருக்குமே இதில் மட்டுமே 2500 ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, இது வந்து 4th புக்லெட். இதை பாருங்கள், எல்லாமே இருக்குங்க கம்ப்ளீட்டாக. என்னென்ன தேவை, ஒரு தரமான மெட்டீரியல் இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் நான் ஒரு 8 புக்லெட் கொடுப்பேன். அதை வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் ஓரியன்டான கொஷின்ஸ்லாம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவே போதும். நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸும் தேவையில்லை, என்னுடைய கிளாஸஸ் பாருங்கள் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே, இது வந்து 4th புக்லெட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன். ஸோ 5th புக்லெட்டு டெஸ்ட் சீரிஸ் புக்லெட்டு. இன்னொரு புக்லெட் சொல்லியிருந்தேன்ல, 5th புக்லெட். சாரி 5th புக்லெட்டு டெஸ்ட் சீரியஸ்க்கு போட்டது. இப்போ பாருங்கள், இது ஒரு புக்லெட்டு. ஓகே, டெஸ்ட் சீரியஸ்க்கான கொடுத்த கொஸ்டின் புக்லெட்டு. இதுவுமே உங்களுக்கு 5th புக்லெட்டு, யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 5th புக்லெட்டு. இதில் எல்லாமே இருக்கும். ஸோ
ஸோ கம்ப்ளீட்டாக 10 சாப்டருக்கும் இருக்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கு இதில் இருக்கும் மொத்தமாக. ஓகே, ஸோ இது மாதிரி மொத்தமாக 5 புக்லெட்டுங்க. 5 புக்லெட்டுமே யூஜிடிஆர்பிக்கான கண்டென்ட்டு. ஓகே, ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக அந்த புக்லெட்டை புக் பண்ணி படிங்க. நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், நிறையா கற்றுக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நிறைய கான்செப்டை தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.